Hi everyone, welcome to Study Icon. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு சில விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 29 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பெட்டர் ட்ரை டு ஹாவ் யுவர் புக் வித் யூ இதை பார்க்கும் போது, சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் சொல்ல உங்களால் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் வந்து 539. ஓகே, ஸோ இதான் அந்த பேஜ் நம்பர். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ்னால் என்ன? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வாட் எவர் வி ஆர் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ், வி ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் இன்கம்ஸ். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வருமானத்திற்கு கவர்மெண்ட் ஸ்லாப் படி நம்ம டேக்ஸ் கட்ட போகிறோம். ஓகே, இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் வந்துட்டு எக்கனாமிக் டேர்ம் ஒன்று இருக்குது. வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக் டேர்ம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். த பர்சன் ஹூ இஸ் earning more income should pay more taxes. Okay, more income is equal to more taxes. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதுதான் வந்து எக்கனாமிக் டேர்ம்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சொல்லுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டுச்சு. இந்த நம்பருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர். ஸோ ஓகே, பேன் நம்பர் எப்படி இருக்கும்? பேன் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் 10 digit ஆல்ஃபா நியூமரிக்கல் நம்பர். ஆல்ஃபா நியூமரிக்கல் நம்பர். ஸோ இந்த பேன் நம்பர் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ யார்? ஒரு இண்டிவிஜுவல், அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், கம்பெனிஸ், ட்ரஸ்ட், ப்ரொப்ரேட்டர்ஷிப் கன்சர்ன். ப்ரொப்ரேட்டர்ஷிப் கன்சர்னுடைய பேனும் வந்துட்டு இண்டிவிஜுவல் பேனும் சேம் தான், சரியா? குழப்பிக்க கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே பேன் கிடைக்கும். ஸோ whoever who are dealing with the banking accounts should have PAN numbers. ஓகே, இது இஷ்யூ பண்ணுறது வந்து யாருன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ பேனில் என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டிட்டியினுடைய நேம் இருக்கும். ஓகே, அந்த என்டிட்டியை நேம் பண்ண மாதிரி ஒரு 10 digit ஆல்ஃபா நியூமரிக்கல் இருக்கும். 5th digit வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேனில் வந்துட்டு A B 1 2 Z L அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ இந்த டிஜிட் வந்துட்டு வில் பி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் யுவர் நேம். ஒன்று அந்த என்டிட்டி நேமாக இருக்கும், இல்லைனா நம்ம நேமாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய பேன் நம்பரை கூட வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 5th digit வந்துட்டு எப்போவுமே உங்களுடைய நேமோடைய ஃபர்ஸ்ட் லெட்டராக தான் இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணிடலாம் அது ஃபேக் பேனா இல்லையான்னு. பேன் நம்பர் கொடுங்க, நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்லையோ இல்லை ஒரு கம்பெனிக்கோ கேட்கும்போது அந்த பேன் நம்பரை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது இந்த அக்கௌண்ட்டுடைய பேன் தானா அப்படின்றது. ஓகே, நிறைய வந்து ஃப்ராடுலண்ட் பேன்ஸ் வந்துட்டு இப்போது இந்தியாவில் இருக்குது. ஓகே, சரியா? நான் ஃப்ரேம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ சைட் பை சைடில் நோட் பண்ண தான். ஏன்னா நம்ம கேட்குறத விட நீங்கள் வந்து ஒரு சைடில் ஒரு சின்ன ரஃப் ஷீட்டில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக் பேன்ஸ் இருக்குது. ஸோ இதை எராடிகேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு ஆதார் கார்டையும் பேனையும் லிங்கிங் பண்ணிட்டாங்க.
ஓகே, நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்தந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எதுக்காக பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஆதார் பேன் லிங்கிங் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா ஃபேக் பேன்ஸை வீட் அவுட் பண்ணுறதுக்காக. ஒருத்தருக்கே 2-3 பேன் கார்டெலாம் இருந்தது இல்லையா, ஸோ அதனால். ஓகே சரி, இப்போது இது வந்து பேனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த ஆக்டின் படி நமக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லா இருக்கணும் இல்லையா. இந்தியாவை பொறுத்தவரையில் இட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் லாஸ். அந்த லாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வந்துட்டு டேக்ஸ் போட முடியும். ஸோ அது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஓகே, ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இதில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் இருந்தது, நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கப்புறமும் வரும். ஓகே, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போனீங்கன்னா மெனி நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், 5 லட்சம் டு 10 லட்சம் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், அந்த மாதிரி. இப்போ வந்து அவங்க ரெஜிம்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. இட் இஸ் கால்டு நியூ அண்ட் ஓல்டு. யாருக்கு எது வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பேசிக். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிடிஎஸ் அப்படின்னா என்னன்னா, as per IT Act, the person who is making a payment is required to deduct tax at sources. So நம்ம keyword என்னது, a person who is making a payment, is required to deduct the tax. ஓகே, இதுதான் வந்து tax deduction at source ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் இஷ்யூடு சம் threshold limit. இவ்வளவுக்கு மேலே அப்படின்னு ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி பேமெண்ட்டுக்கெலாம் அப்ளிகபிள் ஆகும், அந்த த்ரெஷோல்டை தாண்டினோன்னா அவங்க எப்போ பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட், கமிஷன், brokerage, dividend, ஸோ இது எல்லாமே பாருங்க இன்கம். ஸோ அதனால் வந்துட்டு பேமெண்ட் பண்ணக்குள்ள டிடிஎஸ் பிடிச்சே ஆகணும். ராயல்ட்டி, எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ். ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் அப்படின்னா இந்த லாயருக்கு கொடுக்குறோம், அட்வொகேட்டுக்கு கொடுக்குறோம், சம் கைண்ட் ஆஃப் வேல்யூவர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டிடிஎஸ். நான் வந்து பேங்கிங் டேர்ம்ஸ்லேயே சொல்லிட்டு வரேன், அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. ஓகே, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டிடக்டார்னு ஒன்று சொல்கிறாங்க. டிடக்டார்னா யாருன்னா, த பர்சன் ஹூ இஸ் டிடக்டிங் த டேக்ஸ் பிஃபோர் மேக்கிங் த பேமெண்ட். இவர் தான் வந்து டிடக்டர். அடுத்து வந்து டிடக்டி. டிடக்டினா யாரு, ஹூ இஸ் ரிசீவிங் த பேமெண்ட், அவ்வளோதான். டேக்ஸை பிடிச்சிட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அவர் தான் வந்து டிடக்டி. ஓகே, இப்போது நம்ம பேமெண்ட் பண்ணக்குள்ள நம்ம டேக்ஸை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த டேக்ஸ் எங்கே சார் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவோம். நான் இவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்கேன் உனக்கு அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, சரி, இப்போ இதை கவர்மெண்ட்டுக்கு எப்படி அனுப்புவோம்? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோன்றது பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி அனுப்புவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வென்எவர் ஈச் டிடக்டார், எந்த ஒரு டிடக்டாரும் யார் பணத்தை டெபிட் பண்ணுறாங்களோ, எக்ஸப்ட் எல்லா பக்கமும் வந்து நம்ம டேக்ஸை டிடக்ட் பண்ணுவோம்.
ஒரு செக்ஷனை மட்டும் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு டிடிஎஸ்ன்னு சொல்லி போய் நம்ம ரெமிட் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194IA இந்த செக்ஷனை தவிர வேறு எந்த செக்ஷனில் நீங்கள் டிடெக்ட் பண்ணாலுமே உங்களுக்குன்னு ஒரு டேன் நம்பர் இருக்கும். ஓகே, அதுதான் டேக்ஸ் டிடக்ஷன் அக்கவுண்ட் நம்பர். ஓகே, ஸோ இதில் தான் வந்துட்டு நீங்கள் போயிட்டு போட்டு வைப்பீங்க. அது என்ன டைப் ஆஃப் டிடக்ஷனாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டிடெக்டிவ்ஸ் என்ன சார் பண்ணுவாங்க? நான் பணத்தை வந்து கொடுத்துட்டேன், டிடெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். பாவம் அந்த டிடெக்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணக்குள்ள நான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணிட்டேன். Already I have paid tax as TDS for this particular transaction. Hence, I need refund. Extra புடிச்சிருந்தா refund or I don't want to pay the tax. சரிங்களா? ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி அவனுக்கு வரும் இல்லையா அந்த டிடெக்டிவ்க்கு. டேக்ஸ் வந்து நீ 1 லட்ச ரூபா கட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவன் சொல்லுவான், சார் இந்த பேங்க்கில் ஆல்ரெடி எனக்கு 10,000 ரூபா டிடிஎஸ்ஸாக பிடிச்சிட்டாங்க, அதனால் நான் 1 லட்ச ரூபா கட்ட வேணாம், 90,000 கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிடிஎஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிடிஎஸை பற்றி கண்டிப்பாக தெரியணும். டிடிஎஸ் எப்படி போடுறோன்னு தெரியணும். இந்த செக்ஷனில் இருக்கிறத மட்டும் நம்ம டேன் நம்பரில் கொண்டு போய் போட முடியாது. ஓகே, அந்த செக்ஷனை பற்றி வர பார்ப்போம் என்னென்ன அப்படின்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் மாதிரி இன்னொருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா டிசிஎஸ், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஸோ டிடிஎஸ் நான் என்ன சொன்னேன், பேமெண்ட் பண்ணும்போது டெபிட் பண்ணால் டிடிஎஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பையர், இன்னொருத்தர் வந்து செல்லர். ஸோ அப்போ இது என்னதுங்க, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். This is not a income transaction, this is a business transaction. TDS வந்து income transaction. ஏன்னா அது TDS எப்போ பிடிப்பாங்கன்னு சொன்னேன், சேலரி பேமெண்ட் பண்ணும் போதோ, இல்லை உங்களுக்கு வந்து வட்டி வரும்போதோ, இல்லை ராயல்ட்டி வரும்போதோ, இல்லை வந்து நீங்கள் ஐடியில் போட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அதுலேருந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கும் போதோ அதுதான் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டிசிஎஸ்ன்னு வரும்போது பையர் செல்லர். ஓகே, பையர் அண்ட் செல்லர். பையர் செல்லர்னு வரும்போது அது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஓகே, சரி. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் கூட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா கூட்ஸ்க்குமே வந்து நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கேட்டகரி ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு டிசிஎஸ் இருக்குது. பட் எல்லா காருக்கும் இருக்கான கிடையாது, பேசிக் மாடலுக்கு இருக்காது. ஒரு 10 to 15 lakhs அண்ட் அபோவ் போகும்போது டிசிஎஸ்னு உங்களுக்கே தருவாங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷோரூமில் போயிட்டு நீங்கள் கொட்டேஷன் கூட வாங்கி பாருங்கள். டிசிஎஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கட்டணும் சார், 10 லட்சத்துக்கு மேலே போனால் டிசிஎஸ் கட்டணும் சார், 12 லட்சத்துக்கு மேலே போனால் டிசிஎஸ் கட்டணும் சார்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் ஆல்கஹாலிக் நேச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% கொடுத்துருக்காங்க. 10 லீஸ்க்கு 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுறது தான். சரியா? சரி, இவங்களுக்கு வந்து எந்த செக்ஷன் பவர் கொடுக்குது? ஏன்னா அவன் டேக்ஸை வந்துட்டு டெபிட் பண்ணுறான். நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் வாங்குறேன், நான் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு நீ டேக்ஸ் டெபிட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து 206 C. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் தான் டிசிஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கும் ஓகே கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ 206. சரியா? இந்த ஆக்ட் படி டெபிட் பண்ணுறாங்க. ஓகே, இன்கேஸ் இவன் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த செல்லருக்கு மாதம் 1% வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியாக போடுவாங்க. ஓகேவா?
சரி, இந்த டிசிஎஸ் ரிட்டர்னை வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு ஃபைல் பண்ணணும் இன்கம் டேக்ஸ்க்கு. இந்த டிசிஎஸ் நான் இவ்வளோ பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் சொல்கிறாங்க, அது வந்து 27EQ. ஓகே, இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, சரி, நான் வந்து இப்போது 2 லட்ச ரூபா டிசிஎஸை வாங்கிட்டேன் என்னோட பையர்கிட்ட இருந்து. இதுக்கான ப்ரூஃப் என்ன? ஒரு ரசீதுன்னு ஒன்று தரணும் இல்லையா? பணம் வாங்கினா ரசீது தரணும், பில்லு கொடுத்துருவீங்க. பட் ரசீது என்ன தருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸுக்கு 27Dன்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிசிஎஸ் சர்டிஃபிகேட். இந்த டிசிஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்டின பணம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதுதான் வந்து டிசிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிடிஎஸில் இருக்கக்கூடிய டிசிஎஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை பார்த்துருக்கோம். ஓகே, அதில் இருக்கக்கூடிய சில செக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். டிடிஎஸில் நான் ஒரே ஒரு செக்ஷனை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன், 194IA. இதை மட்டும் டிடிஎஸில் உள்ளே கொண்டு வர முடியாது. பட் டிசிஎஸில் நான் நிறைய செக்ஷன் சொல்லியிருக்கேன். இதுக்கு பவர் கொடுத்தது வந்து 206C. ஓகே, இவன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து 27EQ. டிசிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து ஃபார்ம் 27D. ஓகே, ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் அண்டர் ஜிஎஸ்டி. டூ 2018 வந்துட்டு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டீலர் ஆர் ட்ரேடர் செல்லிங் குட்ஸ் ஆன்லைன் ஆஃப்டர் டிடெக்டிங் அண்ட் டேக்ஸ் 1% அண்டர் ஜிஎஸ்டி. இவங்க எல்லாமே டிசிஎஸில் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ TDS and TCS are very very important concept. பட் பேசிக்காக இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் அதிகமாக வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த டிசிஎஸ் அண்டர் ஜிஎஸ்டிலேருந்து அதிகமாக வருதான்னு தெரியாது. பட் ஆனால் டிடிஎஸ்லேருந்தும் டிசிஎஸ்லேருந்தும் என்ன டிஃபரெண்ட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டிடிஎஸ் எந்த இடத்துல டெபிட் ஆகும், டிசிஎஸ் எந்த இடத்துல டெபிட் ஆகும், எவ்வளோ டெபிட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? Thank you for watching this video. Have a very good day.